ஓகே, இந்த வருஷம் சொல்லி அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லிதுன்னா சில நேரங்கள்ல தானே என்ன நடக்கும். லெஃப்ட் அலைன்ல அதாவது இடது பக்கம் வந்துட்டு சாய்ந்தா வந்துட்டு வச்சிருக்காங்க. இப்ப சில இடங்கள் இருக்கும் அங்க வந்துட்டு சென்டர்ல வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்ல பொறுத்து. சரியா? சென்டர்ல வைக்க வேண்டியது வந்துச்சுன்னா இதை என்ன செய்வீங்க, சென்டர்ல ஆக்குவீங்க. சரியா? ஆனா ரைட் அலைன்மெண்ட்டையும் கொண்டு வரல. ரைட் அலைன்மெண்ட் கொண்டு போனீங்கன்னா அது அசிங்கமாகும். ஸோ அது வந்துட்டு அநேகமாக வைக்க மாட்டாங்க. லெஃப்ட் இல்லாட்டி சென்டர், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் வந்துட்டு வைப்பாங்க. அது உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். சரி, ஓகே. அடுத்த விஷயம் அதால இது எழுத தேவையில்லை உங்களுக்கு. அடுத்தது பெருமானங்கள். பெருமானங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வெலூஸ் கொடுப்பீங்க தானே, அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னேன்னு மனுஷன் அதாவது பேர்ல கொடுத்துருக்காரு. பேர்ல என்ன நடக்கும், உங்களுக்கு அழகா தெரியும் வந்துட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். நம்பர் வருமா? உதாரணத்துக்கு என்னது, நௌஷா ஹவுஷா இல்லைன்னா ஐமன் ஒன், ஐமன் டூ, இப்படி யாருக்கு பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி குறியீடுகள் வருமா? ஐமன் வினா குறி, ஐமன் வியப்பு குறி, இப்படி எல்லாம் வருமா? வரமாட்டாங்க. அப்ப எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இப்ப அதுக்கு செல்றது வந்துகிட்டு எங்கது டெக்ஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த இதுல வந்துட்டு ஏன் அதை போடல, கரன்சி இருக்குது, இன்டிஜர் டெசிமல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதுல வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு வர ஃபார்மேட்டை வந்துட்டு போடல. அதே மாதிரி சில இடங்கள்ல வந்துட்டு நம்பர் மட்டும்தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா நம்பர் மட்டும், தொலைபேசியில கதை நம்பர் மட்டும்தான் வரும். ஏபிசி வருமா? வரமாட்டேன். ஸோ அந்த இதுக்கு நம்பர் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதை நம்ம இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நோம்பலா பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நிறைய அதாவது இன்டிஜர்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் நான் இதுல எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுல வந்துட்டு ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை காட்டுறாங்க, இது காட்டுறேன். இதுல பாருங்க, இதுல நான் செலக்ட் பண்ணிட்டு இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய முறை இருக்கு. சரியா? இதுல ஜென்ரல்ங்கிறத போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன, டிஃபால்ட்டா வந்துட்டு ஜென்ரல் தான் இருக்கும். சரியா? ஜென்ரல்ங்கிறதுல இது என்னன்னா எல்லாம் போடலாம். நீங்க நம்பரும் போடலாம், குறியீடும் போடலாம், அதே மாதிரி எழுத்துக்களும் போடலாம். சரியா? அதே இதுக்கு நீங்க நம்பருக்கு மாத்தினீங்கன்னா நடக்கும், நம்பர் மட்டும்தான் அதுல வரும்ங்கிறத ஒரு அர்த்தம். சரியா? அதே மாதிரி கரன்சி. சரியான கரன்சியும் அக்கௌண்டிங்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கரன்சிக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வரும். பாருங்க, இப்போ நான் என்ன செய்யறேன், நான் 125 போடுவோமே, ஜூம் பண்றது. சரி, 125 போட்டுரு. போட்டுட்டு இந்த நம்பருக்கு மாதிரி நான் என்ன இங்க பாருங்க, தசத்துல வந்துட்டு நம்பர் வச்சு வரும். என்ன சொன்னா நம்பர் எனக்கான தசத்துல வரணுங்கிறத அது ஒரு இது வந்து ரூல்ஸ். அதே இது கரன்சிக்கு போட்டோம்னா இங்க பாருங்க டாலர் சைன் வச்சு வருது. இதை நம்ம மாத்தலாம், எல்கேஆருக்கு வந்துட்டு மாத்தலாம். இது நம்மட இதுல இருக்குது, கம்ப்யூட்டர்ல செய்யலாம். சரியா? இப்போ கரன்சி கொடுத்து கரன்சி இருக்கு. அதே மாதிரி அக்கௌண்டிங் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் செய்யும். கரன்சி நான் இருக்கும், ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதுனா அது கவுண்ட் பண்ற, கால்குலேட் பண்றது இருக்கு. அதே மாதிரி ஷோர்ட் டேட்டு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, டேட் ஆயிட்டு பாத்தீங்களா, என்னது 5ஆம் தேதி 4ஆம் மாசம் 1990 மாதிரி காட்டுது. அதே மாதிரி லாங் டேட், லாங் டேட் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரைடே May 4 1990 இப்படி காட்டுது. சரி, இப்ப அதே மாதிரி டைம், டைம் கொடுத்தீங்கன்னா 12 மணி. நம்ம கொடுத்த வெலு வேற, அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யறது, அது மாத்து. இப்போ உங்களுக்கு மாத்தணும்னா மாத்திக்கொள்ளலாம். அதே மாதிரி பெர்சன்டேஜ், பெர்சன்டேஜ் போட்டீங்க பாருங்க, பெர்சன்டேஜ்ல எப்படி வரும். அதே மாதிரி ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷனுங்க காலம் வந்து அது பிரிச்சு வர்றது. அதே மாதிரி இது வந்துட்டு இதுல வர இந்த என்னது, அடுக்குல வந்துட்டு வர விஷயம். அடுத்தது நம்மளா டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ இது டெக்ஸ்ட். சரியா? ஸோ இப்படி என்ன ஒவ்வொரு டேட்டா ஃபார்மேட் சொல்லி சொல்லலாம். சரியா? டேட்டா ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு இப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன இடத்துல தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணணும். அந்த செக்ஷனையும் நீங்க அப்படி மாத்தணும். சரியா? உதாரணத்துக்கு நான் வந்துட்டு என்ன செய்யறேன், name. சரியா? ஏஜ், ஏஜ். அதே மாதிரி என்ன கொடுப்போம், ஏஜ் ப்ரோ,
கான்டாக்ட் நம்பர்ல கரன்சி என்பது சேலரி என்பதை கொடுக்கும். சரியா? இப்போ இவ்வளவு என்ன ஹெடிங். ஸோ இதை கொஞ்சம் லேசாக போல்ட் ஆக்கிட்டு இப்போ இதில் வந்துட்டு ஒரு புக்ஸ் ஒன்று அடிக்கணும். இப்போ இதில் வந்துட்டு கொடுத்துட்டோம். இந்த நேம் வந்து என்ன செய்வோம், கொடுத்து ஏஜ் 6 வந்துட்டு இப்படி கொடுக்கும். சரியா? இப்போ வந்துட்டு இது நேமுக்கு, இப்போ நேம்ல வர எல்லாரும் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், இதுல டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கும். ஏன்டா அவ்வளோ டெக்ஸ்ட் தானே வரப்போகுது. அடுத்தது ஏஜுக்கு வர அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன செய்வோம், நம்பரை கொடுப்போம். சரியா? நம்பர் கொடுத்தா தசத்துல வருதுன்னு. ஓகே, அது ஏஜுக்கு வரதா? சரி, அப்போ ஜென்ரல்ல இருக்கணும். சரியா? அதே மாதிரி சேலரிங்கிறத பற்றி செஞ்சுட்டு இதுல வந்து என்ன செய்வோம், கரன்சிங்கிறது வந்துட்டு கொடுப்போம். இங்க பாருங்க, கரன்சியில வந்துட்டு. சரியா? இப்போ வேற என்ன இருக்குது, இப்படி கொடுக்கும். சேலரி டைம் கொடுத்துட்டு இதுல வந்துட்டு என்ன செய்யணும், ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு டேட்டை கொடுக்கும். சேலரி டேட்டை கொடுக்கும். டேட்ல உங்களை அவங்க போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா இப்படி வரும். இதுல வந்துட்டு நீ மாத்தலாம். இப்போ இதுல என்ன செய்வோம், 2024 3ஆம் மாசம் 30ஆம் தேதி. சரி, இருக்கட்டுமே. சரியா? ஸோ இப்படி வந்துட்டு என்ன செய்யுது வரும். ஸோ இந்த டேட் வந்துட்டு இதுல டேட் ஃபார்மேட்ல இருக்கு. சரியா? விளங்கிட்டு தானே இது. So இப்படி வந்துட்டு என்ன டேட்டாஸை வந்துட்டு என்டர் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃபார்மேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. விளங்கிட்டுதா? சொல்லுங்க ஐமன், சொன்ன டிஸ்கனெக்ட் ஆகிறா. ஐமனுக்கு Oh, விளங்கிட்டுதா? sir. சரி, ஓகே. ஸோ இவ்வளோ எழுதி கொள்ளுங்க. மேலுக்கு முன்னால மார்க் பண்ண எழுதி கொள்ளுங்க. தரவு உள்ளிடல் சொல்லி ஹெடிங்கை போட்டுட்டு அதுக்கு கீழே முகப்பு அடையாளம்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த விஷயத்தை எழுதி கொடுங்க. சரியா? எழுதிட்டீங்களா? Oh, இதே எழுதி
இதை எழுதி இந்த அட்டவணையை எழுதி. சரி, எழுதிட்டீங்களா? ஓ சரி, ஓகே. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்துட்டு முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்துட்டு மிச்ச விஷயங்களை பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு ப்ராக்டிகலும் பார்க்கறதுக்கு ரெடி ஆறீங்க. சரி, ஓகே. ஸோ முடிக்கணும் ஸ்டார்ட்.